இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதுரை வேளாண் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு மையத்தின் செயல்பாடுகள் குறித்து மதுரை மாவட்டம் இம்மையத்தின் முதன்மை செயல் அதிகாரி கே கணேசமூர்த்தி அவர்கள் தரும் தகவல்கள். முதன்மை செயல் அதிகாரி மதுரை வேளாண் தொழில் முனைவர் ஊக்குவிப்பு மையம், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மதுரை அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் ஃபாரம். மதுரை வேளாண் தொழில் முனைவர் ஊக்குவிப்பு மையம் அப்படிங்கிறது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் நபார்டு வங்கியில் பங்களிப்போடு உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இது 2018ஆம் ஆண்டு தொழில் முனைவோரை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செக்ஷன் 8 நான் ப்ராஃபிட் கம்பெனி. இது மதுரை வேளாண் பல்கலைக்கழகத்தில் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கொத்தக்கடையில் அமைந்துள்ளது. இதில் நம்ம தொழில் முனைவோரை உருவாக்குவதற்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் செஞ்சுட்ருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2018 ஆரம்பித்து இன்றைக்கு முடிய ஒரு 370க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களுக்கு நம்ம மூலம் அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு தொழில் முனைவோர் அப்படின்னா ஒரு தனிநபராக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, இல்லை பெண்கள், மாணவர்கள், பெண் தொழில் முனைவோர்கள், இவங்கெல்லாம் நம்மளோட தொடர்பு கொள்ளும்போது இல்லை நேரடியாக அங்கே வரும்போது அவர்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கு தேவையான அனைத்து விதமான பங்களிப்பையும் நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 6 விதமான சர்வீசஸ் வந்து அவங்களுக்கு ரெகுலராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டு, 2வது பிஸ்னஸ்ஸு, 3வது நெட்ஒர்க்கு, 4வது வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி, 5வது வந்து ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, 6வது வந்து மார்க்கெட் லிங்கேஜ் அப்படிங்கிறது அவங்க பொருளை விற்கிறதுக்கான சப்போர்ட்டுகள். அதான் இன்ஃப்ராங்கிறது உள்ளே வந்து நம்ம மதுரை வேளாண் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு மையத்திலேயே அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு தேவையான ஒர்க்கிங் ஸ்பேஸ், அதாவது அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான இடவசதிகளை கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ப்ராசஸிங் சம்மந்தமாக பண்ணக்கூடிய அந்த தொழில் முனைவர்களுக்கு இங்கேயே ஃபுட் ப்ராடக்ட் வந்து உருவாக்குறதுக்கான ஃபேக்ட்ரியுமே நம்ம வந்து இங்கே செட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அது இல்லாமல் இங்கே வந்து ஃபுட் ப்ராடக்ட்டை வந்து FSSAI பிரகாரம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபுட் டெஸ்டிங் லேப் இருக்குது. இதையுமே வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். பிஸ்னஸ் சர்வீசஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டு மற்றும் அக்ரி சார்ந்த தொழில் முனைவர்கள் சில லீகல் லைசன்ஸுங்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் FSSAI லைசன்ஸ், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அப்பிடா, அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு, பார் கோடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் அவங்களுக்கு தேவையான நெட்ஒர்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து வேளாண்மை கல்லூரியில் இருக்கனால இந்த ஸ்டார்ட் அப் அக்ரிடெக் மற்றும் ஃபுட் டெக் சம்மந்தமான தொழில் முனைவர்களுக்கு தேவையான டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டுகளோட நம்ம வந்து நேரடியாக அவங்களை தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதேமாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை கூட டைரெக்டாக நம்ம வந்து தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் கூடயும் கனெக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு தேவையான தொழில் வாய்ப்புகளை இவர்கள் மூலம் டெக்னிக்கல் நாலேஜ் வந்து அவங்க வந்து கெயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெக்னாலஜிங்கிறது இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் முழுக்க வந்து ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு பல்கலைக்கழகம். இதில் கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளை வந்து தொழில் முனைவோர்கள் வழியாக வந்து நம்ம வந்து ஒரு கமர்ஷியலாக பண்ணக்கூடிய சப்போர்ட்ஸுமே நம்ம ரெகுலராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது நம்ம அந்த தொழில் முனைவர்களுக்கு பணமும் வந்து நம்ம கிராண்டாவோ லோனாவோ இல்லை வந்து ஷேர் மாதிரியாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் மார்க்கெட் லிங்கேஜ் அப்படிங்கிறது நம்ம அவங்க பொருளை விற்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். மேபுலேயே நமக்கான ஒரு சிறந்த ஒரு சின்ன ஒரு சேல்ஸ் அவுட்லெட் வச்சுருக்கோம். அது இல்லாமல் தொடர்ந்து வந்து இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய நம்ம எக்ஸ்போஸில் வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி வெளிநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நாமளுமே மேப் வந்து தொடர்ந்து வருடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு எக்ஸ்போ வந்து மதுரை இதில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து அவர்களுக்கு இலவசமாக நம்ம இவ்வளோ நாள் முடிய பார்த்திங்கன்னா ஸ்டால்கள் போட்டு அவங்க ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் இன்னொரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்ம MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சப்போர்ட்டில் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஃபெசிலிட்டி சென்டர் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அறிவுசார் சொத்துரிமை அப்படிங்கிறதுக்கு அவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா MSME டிபார்ட்மெண்ட் வந்து இங்கே ஒரு சென்டர் நம்ம நடத்திட்டு வரோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட்மார்க், பேட்டன், புவிசார் குறியீடு, ஃபேவரபிள் இண்டிகேஷன் அது சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான உதவிகளையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கடந்த 3 வருடங்களாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு அக்ரி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வழியாக தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண அனைத்து விதமான அக்ரி ப்ராடக்ட்டுக்குமே வந்து புவிசார் குறியீடு வந்து நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு ரெகுலேட் பண்ணுறோம். இதற்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நமக்கு உதவிகளை செய்துட்டு இருக்குது. அதுபோல் இந்த புவிசார் குறியீடுங்கிறது ஒரு விவசாயிகள் மற்றும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய சங்கங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை வர்றதுக்கான வேலைகளை இதன் மூலம் நம்ம செய்து கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு ஏரியாவில் ஒர்க் பண்ணுறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நபார்டு வங்கியோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அரசாங்கத்தின் கிளஸ்டர் பேஸ்டு பிஸ்னஸ் ஆர்கன், அது வந்து பார்த்திங்கன்னா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை உருவாக்கி அவர்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு
ஒரு இதையும் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு 10, 11 மாவட்டங்களில் நாங்களே நேரடியாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறோம். இது வந்து நபார்டு மற்றும் இந்திய அரசாங்கத்தின் உதவியோடு இதை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங் வந்து விவசாயிகள் மற்றும் மற்ற பொதுமக்கள் எல்லாத்துக்குமே தொடர்ந்து தொழில் முனைவோரை உருவாக்குவதற்கான ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அதற்கு வந்து தமிழக அரசிலிருந்து சில நிதி உதவிகளை பெற்றோம். அதே மாதிரி தனியாகவும் சில ட்ரைனிங் வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி உள்ளே இருக்க நான் சொன்ன மாதிரி ஃபேக்ட்ரி ஃபெசிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் முனைவர்கள் ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமலே நம்மளோட ஃபேக்ட்ரி வந்து ஃபுட் ப்ராசஸிங் ஃபேக்ட்ரியை பயன்படுத்தினா இதன் மூலம் நிறைய வேல்யூட ப்ராடக்ட்டை வந்து அவங்க உற்பத்தி பண்ணி இங்கேருந்தே அவங்களோட மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம். அதற்கான வேலைகள் செய்கிறோம். அதே மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தேவையான பிராண்டிங், ப்ரொமோஷன் இது மாதிரி உள்ள டிசைனிங் ஒர்க் எல்லாமே நம்மளே வந்து நிறைய விதங்களில் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே நம்மள்ட்ட இருக்க மாட்டுத் தீவன உற்பத்தியாளர்லேருந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் மாதத்துக்கு ஒரு 80,000 கிலோ அளவுக்கு ஒரு தொழில் முனைவர் வந்து உருவாக்கி அதன் மூலம் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள எல்லா ஃபார்ம்களுக்கும் நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இது போன்று தொடர்ந்து பல விதமான உதவிகளை வந்து தொழில் முனைவர் உருவாக்குவதற்கு தொடர்ந்து நம்ம பயன்படுத்தி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது முடிய ஒரு 20-25 கம்பெனிக்கு ஒரு 7 கோடி ரூபா அளவுக்கு நபார்டு மற்றும் இந்திய அரசாங்கத்தின் உதவிகளோட பணம் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஒரு வழியில் அவங்க வந்து டெவலப் பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து இது போன்ற உதவிகளை வந்து அந்த தொழில் முனைவர் உருவாக்கி கொண்டு பண்ணிகிட்டே இருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் நிறைய வந்து டெக்னாலஜி பேஸ்டு வந்து தொழில் முனைவர் உருவாக்குறதுல நாங்கள் வந்து முனைப்போட செயல்பட்டுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு விவசாயங்கிறது ஒரு தொழில்நுட்பத்தை சார்ந்து தான் முழுமையாக இயங்கிட்டு இருக்கு. அதற்கு வந்து நம்ம வந்து நல்ல நல்ல தொழில்நுட்பங்கள் இருந்தால் அதற்கு முழுமையாக நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். இது வந்து நாபிஸ் லோகோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாபிஸ்ங்கிறது நான் சொன்ன மாதிரி மதுரை அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் ஃபாரம். இது வந்து ஒரு இனிஷியேட்டிவ் ஆஃப் நபார்டு அண்டு டிஎன்எட், அதாவது நபார்டு வங்கி மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அவங்களோட முனைப்போடு உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனமாகும். முழுக்க விவசாயம் மற்றும் உணவுப் பொருள் சார்ந்த தொழில் முனைவோரை உருவாக்குவதற்காக நம்ம வந்து தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து உணவு மற்றும் அக்ரி சார்ந்த தொழில் முனைவர் உருவாக்குறதுக்காக முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கும். நல்ல டெக்னாலஜி உள்ள தொழில் முனைவர்கள் வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளை செய்கிறதுக்கு நிறைய இப்போ வந்து ஆட்டோமேஷன் ஐஓடின்னு சொல்கிறாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ட்ரோன் பேஸ்டு கம்பெனி, இது போன்ற கம்பெனிகள் வந்து பெரிய லெவலில் நம்ம அந்த விவசாயத்திற்கு பயன்படுத்துறதுக்கு எவ்வளோ உதவிகள் செய்ய போகிறோமோ அதற்கான உதவிகளை செய்ய போகிறோம். இன்னும் வந்து நிறைய பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வந்து இப்போ சில கம்பெனிகளுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 லட்சத்துலேருந்து 50 லட்சம் முடிய நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 1 கோடி, 2 கோடி, 5 கோடி அந்த மாதிரி பெரிய லெவலில் கம்பெனிகளுக்கு தேவையான பணங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதற்கான நல்ல ஒரு டெக்னாலஜி, நல்ல ஒரு கண்டுபிடிப்பு, இல்லை நல்ல ஒரு ப்ராடக்டோட ஒரு ஸ்டார்ட் அப் நம்மளை தொடர்பு கொண்டாங்கன்னா அதற்கான உதவிகளை செய்வோம். இதில் வந்து என்னென்னா நம்ம சொன்ன மாதிரி பெண் தொழில் முனைவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி பேஸ் வந்து பெண் தொழில் முனைவர்கள் வந்தாங்கன்னா அவர்களுக்கு தொடர்ந்து வந்து உதவிகளை செய்வோம். அதே மாதிரி மாணவர்களை வந்து ஊக்குவிப்பதற்கு அவர்களை வந்து நிறைய தொழில் முனைவர்கள் மாணவர்கள் வந்து உருவாகணும். மாணவர் சார்ந்த தொழில் முனைவர்களும் நிறைய உருவாகணும். அதிலையுமே இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாணவர்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து நிறைய காலேஜஸ் வந்து நம்மளை வந்து தொடர்பு கொண்டு இதில் வந்து நிறைய இன்டர்ன்ஷிப் வந்து ரெகுலராக அவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்குறோம். இதன் மூலம் அவர்களை வந்து ஒரு தொழில் முனைவராக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு நாங்கள் வந்து இனி வரக்கூடியவங்களை பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். மேலும் விவரங்கள் பெற கே கணேசமூர்த்தி அவர்களை 08754645685 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.